வணக்கம் குருவேஸ் நேயர்களே. இதுக்கு முன்னாடி நம்ம தையல் பயிற்சியில் அடிப்படையான சில தையல் முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது ஆண்கள் உடையில் சட்டை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு முதல் கட்டமாக நாம் பேட்டர்ன் டிராயிங் போட்டு உங்களுக்கு எப்படி துணியில் வரைகிறதுங்கிறத பேட்டர்னை டிராயிங் பண்ணி காட்டுவேன். அதுக்கு தேவையான சட்டைக்கு தேவையான அடிப்படை அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனா செஸ்ட்டு மார்பளவு 38 அங்குலம், சட்டையோட உயரம் 30 அங்குலம், தோள்பட்டையுடைய நீளம் 2 பக்கம் சேர்த்து மொத்தம் 18 அங்குலம், அவருடைய கழுத்து சுற்றளவு 17 அங்குலம், ஸ்லீவ் லென்த் அதாவது கையோட நீளம் 25.5 இன்ச்சு கையோட நீளம். இப்போ கப்பு சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது கை சுற்றளவு, முன்கை சுற்றளவு இது 9 இன்ச்சு. இந்த அளவை எடுத்திருக்கோம். அந்த அளவை இங்கே டிவைட் பண்ணி நம்ம டிராயிங் வரையும் போது, நம்ம பேட்டர்னுக்கு வரையும் போது எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கணுங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். மார்பளவை 4 ஒரு பங்கோ பிரித்தோம்னா 9 அங்குலம் வரும். அதே மாதிரி மார்பளவு 8 ஒரு பங்காக பிரித்தோம்னா 4.75 அங்குலம். இப்போ இதுக்கும் ரீசன் மெஷர்மெண்ட் வேணும். அப்போ 38 மார்பளவுனா அதை 3ஆல் டிவைட் பண்ணி 6 கூட்டிக்கிட்டோம்னா 19 அங்குலம். இதை மறுபடியும் 6ஆல் டிவைட் பண்ணி எடுக்கிற அளவு நம்ம பாடி லூஸுக்கு வைக்க போகிறோம். அதுக்காக இதை எடுத்து வச்சுக்கிறோம். இது தோள்பட்டையோட அளவு. தோள்பட்டையை 2ஆல் டிவைட் பண்ணால் அதில் பாதி எவ்வளவுன்னு தெரியும். இது கழுத்து சுற்றளவு 6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2.83ன்னு வருது. இதை வச்சுட்டு இப்போ நம்ம பேட்டர்ன் டிராயிங் போட போகிறோம். இது துணின்னு வச்சுக்கோங்க. இது துணியோட கார்னர் பொசிஷன். துணியை 2ஆக மடித்து வச்சுக்கிட்டு 36 அங்குலம்னா 18 அங்குலம் மடித்து வச்சா 18 அங்குலம் வரும். இப்போ இந்த துணியில் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 அங்குலம், இது நெஞ்சுப்பட்டின்னு சொல்லுவோம் மொத்தத்தையும். இதில் பட்டன் ஹோல்லாம் இதில் தான் வரும். இப்போ இனிமே தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இந்த 1.5 இன்ச்சு இப்படி உள்ள மடிப்பில் வந்துடும். இனிமேல் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இப்போது சட்டையோட உயரம் எவ்வளவு? ஹைட்டு 30 அங்குலம். இப்போ 30 அங்குலம் ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்காக 20, 10, 30 ஒரு 2 இன்ச்சு. அதே மாதிரி 20, 30 ஒரு 2 இன்ச்சு. இதுதான் நம்ம சட்டை எடுத்துருக்கு உயரம். இதுக்கு கீழே இது மேலே உள்ள தையலுக்காகவும் கீழே உள் மடிப்பு தையலுக்காகவும் ஒரு 2 அங்குலம் சேர்த்துருக்கோம். சரியா? இப்போ நெக்கு ஹோல் போட்டுக்குவோம். இங்கே n/6 ப்ளஸ் 3/4 இன்ச்சு. இப்போ n/6ங்கிறது எவ்வளவு? 2.83. அப்போ 2.75க்கும் கொஞ்சம் கூட, திரும்ப இதில் ஒரு 3/4 அங்குலம். இந்த சைடு n/6 மட்டும் எடுத்துட்டா போதும். 2.83. இவங்க 1, 2, 2.75 கொஞ்சம் கூட. இது நெக்கு ஹோல். இப்போ மொத்தத்தில் இங்கேருந்து ஷோல்டரோட நீளத்தை எடுப்போம். ஷோல்டரோட நீளம் எவ்வளவு? SH/2 9 இன்ச்சு.
இந்த இருக்குது 9 இன்ச்சு ப்ளஸ் 0.5 தையலுக்காக 9.5. இப்போ அதே அளவுக்கு இங்கேயும் மார்க் பண்ணிக்குவோம் 9.5 அங்கலம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஹைட்டு, அதாவது ஆம் ஹோல் ஹைட் வந்து வேணும். ஆம் ஹோல் ஹைட் வந்து C/4. C/4 எவ்வளவு? 9.5. 9.5. இங்கே வந்து n/6 ப்ளஸ் 7 0.75. இது n/6. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் s/2 ப்ளஸ் 0.5. அப்போ எவ்வளோ வருது? s/2ங்கிறது 9 ப்ளஸ் 9.5. இதே மாதிரி ஆம் ஹோல் வந்து C/4 9.5. அடுத்து வந்து இப்போ தோள்பட்டை கிராஸ் அது எவ்வளோ வைக்கணும்னா, ஒரு ஸ்டாண்டர்டான பாடி ஸ்ட்ரக்சர்ன்றதுனால ஒரு 1.5 அங்குலம் வைக்கணும். ஒன்றரை அங்குலம் ஷோல்டர் கிராஸ் வச்சிட்டோம். இப்போ சட்டையோட லூஸ் வைக்கணும். இங்கே வந்து 6/6 எங்க ரீசன்ட் மெஷர்மெண்ட் 6/6 3.1. இப்போ இங்கே படத்தில் வந்து 3.1 வைக்கிறோம். 3.1 இது வந்து கொஞ்சம் சட்டை கொஞ்சம் தளர்ச்சி இல்லாமல் இறுக்கமாக போடுறத ஒரு 0.5 கம்மி பண்ணிக்கலாம். உடம்போட ஒட்டி போடுறதா இருந்தால் 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம குறைச்சிக்கலாம். சில பாடியை உடம்பு ஒட்டின மாதிரி சட்டை போடுவாங்க. அப்போது 6/6 -1 கொஞ்சம் தளர்ச்சியாக போட 6/6 -0.5. இது முழுசும் நல்லா ஃப்ரீயாக லூஸாக போடுறதுனால 6/6 இங்கே வச்சுக்கிறோம். 6/6 3.1. அப்போ மொத்த அளவு எவ்வளோ வருது? இது ஒரு 9.5 10.5 11.5 12.5 12.6. இப்போ இதை கட் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்குக்கு
கட் பண்ணும்போது பார்த்து இன்னும் தேவைப்பட்டால் நல்லா ஹோலை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இது ஃப்ரண்ட் போர்ஷன் கட்டிங். இதில் வந்து ஹைட் ப்ளஸ் 2 இன்ச்சு 32 இன்ச்சு. இது n/6. n/6ங்கிறது 2.83. இது 2.83 ப்ளஸ் 3/4 இன்ச்சு. இது ஷோல்டரு முடிஞ்சது. இனி வந்து பேக் சைடு எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இனி அடுத்து பேக் போர்ஷன், ஏன்னா சட்டையோட பின்பகுதியை வெட்ட போகிறோம். இந்த கிராஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு 1.5 எங்களும் இறக்கி வச்சுக்கணும். துணியோட அளவு துணியை 2ஆக மடித்து போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 1/2 எங்களும் தள்ளி நான் இந்த டாட்டு போடுறது எல்லாமே பேக் சைடு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு இதுதான் துணியோட மடிப்பு இங்கே வரணும். அது எப்படிங்கிறத நான் வந்து வெட்டும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் பின்னாடி புரியும். இது துணியோட மடிப்பு பேக் சைடுக்கு ஒரு 1/2 எங்களும் தள்ளி வச்சு. அது ஏன்னு கேட்டால், ஃப்ரண்ட் போர்ஷனை விட நம்முடைய உடலுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து முன்பக்கம் மார்பு பகுதி கொஞ்சம் எடுப்பாக இருக்கிறதுனால, பின்பகுதி கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால 1/2 எங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா அந்த சட்டையோட வடிவம் கிடைக்கும். இங்கே இருந்து ஒரு 1/2 எங்களும் தள்ளி வச்சாச்சு. இப்போ இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், அவ்வளோதான். இனி வந்து இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஷோல்டர் எப்படி கட் பண்ணுறோம், ஷோல்டர் தனியாக வரைஞ்சி கட் பண்ணணும். அடுத்து நெக்குக்கு காலர் வைக்கணும் இல்லையா, காலரை எப்படி வரைஞ்சி எப்படி காலரை கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணுங்கிறதையும், கையினுடைய அளவு எப்படி அளவெடுத்து கையை எப்படி வெட்டுறதுங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோல்டரு, காலரு, கைக்கு கப்பு வைக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வரும். சட்டையை நீங்கள் நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் முதல் பாடம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயனடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொண்டால் நாங்கள் வெளியிடும் வீடியோக்களை உடனுக்குடன் காண இயலும். நன்றி.